வெல்கம் டு தாலை ஸ்பெஷல் கிச்சன். என்னோட தம்பி செஞ்ச மட்டன் குழம்பு ஸ்டைலில் பீஃப் குழம்பு எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாரல் மாதிரி அப்படியே கழுப்பை தூவி விடுறாங்க. கல்லுப்புக்கு அந்த கரண்டியவே அப்படியே தூக்கி போட்டியவே உங்கள் கடையில் மாதிரி நாங்கள் என்ன டெய்லி அந்த உப்பை யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவோமான்னு. கல்லுப்பு அந்த எண்ணெய் கரண்டியை விட்டே எடுத்துட்டேன் நீ பாட்டுக்கு கடையில் மாதிரி. கடையிலன்னா சீக்கிரம் சீக்கிரம் காலி ஆகிடும். ஆமாம், இது வெந்துக்கிட்டு இருக்கையிலேயே இங்கே தக்காளியை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கரண்டி விட்டா போக முடியும்? இல்லை இல்லை, அதோட அதை இதை போடு. ஏன் இந்த கரண்டி விட்டா மீதி இது இருந்துச்சுன்னா நன்றாக கிளறி விடவும். கருவேப்பிலை போட்டுரும். தக்காளி, எனக்கு ஒரே ஷார்ட்ஸ் மட்டும் எடுத்து. ஷார்ட்ஸா? நான் வந்து வீடியோக்குள்ளே எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு ஷார்ட் ஒன்று எடுத்துருங்க. ஒரு ஹெட்ஃபோன் நான் காமிக்கிறேன். இது கூட பச்சை மிளகா சேர்த்தாச்சு. இப்படி வெட்டையில தான் தெரியும் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது போடலாம், தப்பு இல்லை. இதில் வேர்வையை வடிச்சு வெங்கடேஷ் பார்த்தா நீங்கள். புதினா மல்லி சேர்த்தாச்சு. குடிக்க விட்றீங்க மிஸ்டர்? என்ன செய்வீங்க? தண்ணி மசாலா தண்ணினா போட்டு. இதில் வந்து இப்போ எவ்வளோ போடுறது? இதில் பாக்கெட்டு தான் தெரியும். பாக்கெட்டு 3 கரண்டி போடு. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போதும்னு நினைக்கிறேன். போதும், காரம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். எல்லாம் நோன்பாளிகள். மஞ்சத்தூள் தான். இந்த வர ஒவ்வொரு டிரான்ஸ்லேட்டு அதுதான் காரணம். மஞ்சத்தூள், வதக்கிட்டார்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் மாஸ்டர்? கறியை போட்டு கொட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, கறியை கொட்டுங்க. தண்ணியை வச்சுக்கிறேன். தண்ணியெல்லாம் மாஸ்டரே வடிச்சிருவாப்லே. இந்த உப்பு எடுக்கிற கல் உப்பு எடு. இதுதான் எனக்கு அளவு தெரியும். அப்புறம் நான் எவ்வளோ போட்டேன்னு போல தெரியுமா உனக்கு? வீசு.
மூடி போட்டு வேக வேணுமா? பீஃபை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல தண்ணி வந்துருச்சு. நிற்கிது. இந்த ஸ்டேஜில் கொதிக்க விடு. அதான் தண்ணி நிற்கிது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் போலடா. முடிந்து விட்ட போது எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள். எக்ஸ்ட்ரா கிரேவி வைக்க முடியாது. எக்ஸ்ட்ரா கிரேவிலாம் கிடையாது. நல்ல பெரட்டின மாதிரி அழகாக செய்வோம். இப்போ மசாலா போடுங்க. டீத்தூள் மேலே இருக்கு பாரு. ஒரு 4 ஸ்பூன் போடுங்க. 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன், 2 கிலோவுக்கு 4 ஸ்பூன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க. போதும் போதும். ரொம்ப கிளி 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 கிளின்னு இருந்தது. மசாலாவை போட்ட உடனே மணக்குத. அதுதான் தாலை ஸ்பெஷல் மசாலா. இதை விளம்பரமாக யூஸ் பண்ணிக்கிறோமா? வந்து அப்படியே வந்து இந்த மூடியை போட்டு வை. உப்பு கரெக்டாக இருக்குன்னு பாரு. எப்படி இருக்கு? கறிக்குழம்பு மாதிரி இருக்கு. மாற்றி வை மாற்றி வை. எடுத்துருவா. மணக்குதா? செம்மையா இருக்குல்ல வாசம். இது அப்படியே போட்டுடுறேன். இலெல்லாம் போடல. ரம்பையில போட்ட மச்சானுக்கு பிடிக்காது. பப்பா நைட்ல தூங்கிட்டு இருக்கவங்க கூட எந்திரிச்சு வந்துருவாங்கடா. ஆமாம் வந்துடுவாங்க. இப்போ லைட்டாக அப்படியே தேங்காய் பால் போதும் ரசத்துக்கு சொன்ன. இந்த இதெல்லாம் ஓரத்தில் உள்ளதெல்லாம் இப்படி வலிச்சு விட்டு கிண்டி விடு. வெந்துருச்சான்னு பாரு. வெந்துருச்சா? பூ மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஒரு விசிலுக்கு நான் வெயிட் பண்ணுறேன். வை ரொம்ப படிக்கிட்டாத அப்போ. டேஸ்டியான நம்மளோட பீஃப் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே அள்ளி காமி. என்னால கிண்டாதான் சொன்னது. அப்புறம் ஏன்னா கிண்டுற. Okay.